தோத்தாலும் ஜெயிச்சாலும் எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தை. 2 வருஷம் நாங்க இல்லாத முடியா ஆர்சிபி ஒரு லாலிபாப் எடுத்து அவன் வாயில விடுங்க. பொம்பளை கப்புன்னா இதுன்னா பொம்பளை கப்பு மேட்ச் ஆயிது. சொல்லு 5 ஸ்டார் ப்ரோ. ஸ்டார் பாருங்க ப்ரோ. இந்த ஸ்டாரை வாங்கிட்டு வந்து பேச சொல்லுங்க ப்ரோ. ஒரு மேட்ச் டிக்கெட் மட்டும் காட்ட சொல்லுங்க. மேட்ச் உள்ள வந்து பார்த்தாங்க. மேட்ச் பாவம் வெளிய நின்னு பியாஸ்டர்ல மேட்ச். இந்த கப் தான் ப்ரோ உங்களுக்கு. இதுதான் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ். டை பண்றது ஒண்ணே வந்தா சொல்லுவேன். ஓகே ஓகே பார்க்கலாம் ப்ரோ. நாளைக்கு ஜெயிச்சா என்ன ப்ரோ பண்ற? ஜெயிச்சா என்ன பண்ற? ஒரு வாட்டி ஜெயிச்சதுக்கு 49 பேரை காவ கொடுத்தாங்க இவங்க. இந்த வாட்டி எத்தனை பேரை காவ கொடுத்தாங்க? 5 கப்பு வாங்குன ஒரு கப்பு வாங்குன இதெல்லாம் இருக்கவே செய்யும். ஆர்சிபி தனியா மாட்டல என்ன பிரச்சனை? வீடு குத்துறாங்க நீங்க பாக்கெட்டுக்கு வந்தீங்க. வீடு குத்துறாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தை. காசு வாங்கிட்டு விட்டு கொடுத்தீங்களா? விட்டு கொடுத்தீங்களா? அப்ப கப் அடிச்சுல ஆர்சிபி ஃபைனல் முதல் வாட்டி பொம்பளை கப் எடுத்தீங்கன்றீங்க. நாங்க எப்பயுமே ஆர்சிபி ராயல் பொம்பளைக்கு முன்னுரிமை கொடுப்போம். முன்னுரிமை கொடுத்தனால்தான் பொம்பளைய முதல் வாட்டி ஜெயிக்க வச்சோம். பெண் என்பது முதல் உரிமை நம்ம கிடையாது. அசிங்கமாக வந்து பொம்பளை கப் பொம்பளை எப்படி 11 பேர் செத்தாங்க. அப்ப என்ன பண்ண சொல்றாங்க? மேட்ச்ல சாவு என்றது எதுக்கு தெரியும்? ஐபிஎல் நட்டி அது ஆர்கியம். அது வந்து போர்டு பெங்களூர் போர்டு அவங்களோட இது. இது வந்து விராட் கோலிக்கு காரணமே கிடையாது. ஏன்னா டிவிக்கு 40 பேர் செத்தாங்க. விஜய் காரணமாயிடுவாரா சொல்லுங்க? விஜய் காரணமாயிடுவாரா? நீங்க சொன்னீங்க விராட் கோலி வந்து 11 பேர் எங்க போயிட்டாரு. அதே நம்ம விஜய் கேட்க முடியுமா? ஏன்னா அவர் காரணம் கிடையாது. அதே போலதான் விராட் கோலியும் காரணம் கிடையாது. இதுக்கு காரணம் பெங்களூர். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல யாரு இருக்கு? ஆர்சிபி ஃபேன்ஸ். அவ்வளவுதான காரணம். ஆர்சிபி ஃபேன்ஸ் அப்படி கப்படி நீ எப்படி நம்பிடுவீங்க? இந்தியான்னு வந்தா எல்லாரும் விராட் கோலி. அதாவது நம்ம 14 வருஷம் போட்டது என் ஊரு அப்படி எடுத்தாங்க. கப்பு ஜெயிச்சது இவங்களால பொறுக்க முடியல. பொறுக்க அப்ப நாங்க 5 கப்பு ஜெயிச்சா இவங்க என்ன சிஎஸ்கே ரசிகர்னால ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. ஆகா ஓகோன்னு கொண்டாட கூடாது. நாங்க ஏன்னா நான் 3 மேட்ச்ல ஒண்ணுதான் தோத்துக்கிறோம். ஒண்ணு ஆர்சிபி ஆர்சிபி ஆர்சிபி. எதுக்கு பொம்பளை கப்புன்னா இதுன்னா பொம்பளை கப்பு மேட்ச் ஆயுது. சொல்லு 5 ஸ்டார் ப்ரோ. பத்தல இந்த ஸ்டார் பாருங்க ப்ரோ. இந்த ஸ்டாரை வாங்கிட்டு வந்து பேச சொல்லுங்க ப்ரோ. யாரா இருந்தாலும் சரி ப்ரோ. கம்பேக் வரும் ப்ரோ. நீ நைட் போய் தூங்குவாங்க. தூங்கணும்னு எல்லாம் கனவுல இந்த வருஷம் இவங்க தான் கப் வந்துரும் ப்ரோ. ஆர்ஆர் மேட்ச் ப்ரோ. சூரியவம்சி என்ன பண்ணா ப்ரோ? அதே சூரியவம்சி நம்ம அப்ப நிறைய பசி நான் வீட்டுக்கு போறேன். 5 கப் இருந்தா 5 கப்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவாங்க? நீங்க பேன் 2 வருஷம் நீங்க இதனால பேன் ஆன டீமுக்கு போய் ஆடிக்கிறீங்க. பேன் ஆகி 2 வருஷம் ஆடாமையே 5 கப். இன்னும் அந்த 2 வருஷம் ஆடி இருந்தா 7 8ன்னு போய்கிட்டே இருந்திருக்கும். பேன் ஆனாலும் ஒண்ணுதான். பேன் ஆனீங்கல்ல வீட்டுல கம்முன்னு உட்காந்துருங்க. எதுக்கு வேற ஒரு டீம்ல பாருங்க. அப்ப சிஎஸ்கேக்கு நீங்க என்ன இது முன்னுரிமை கொடுக்குறீங்க? இந்த வருஷம் நாங்க இதே எவ்வளவு கப் வேணா கொடுக்கட்டும். எங்களுக்கு 5 கப் வந்து 2 வருஷம் நாங்க இல்லாத இருக்கும்போது ஆர்சிபி கப் அடிக்கல. 2 வருஷம் நாங்க இல்லாத முடியா ஆர்சிபி கப். அதனால 2 வருஷம் நீங்க வெளியே வந்துறீங்க தம்பி. இல்ல ஒண்ணுதான். நீங்க வந்து இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு பேன் சொன்னாரு. ஏதாவது ஒண்ணு பண்ணமா நம்ம? இதுதான் சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ். இல்ல கன்சிஸ்டன்சி. எவ்வளவு செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க கன்சிஸ்டன்டா. இந்த டைம் என்ன ஆர்சிபி வின் பண்ணுவாங்களா? இந்த டைம் ஆர்சிபி வின் பண்ண போறாங்க. இது மேல ஆர்சிபி வின் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க? நான் அந்த மொட்டை அடிக்கிறது அதெல்லாம் நான் போல. இந்த வாட்டி ஆர்சிபி வின் பண்ணா நான் சிஎஸ்கே ஃபேனா அடுத்த வருஷம் ஃபுல்லா ஆர்சிபி ஜெர்சி போட்டு சிஎஸ்கேக்கு ஆர்சிபி நான் சப்போர்ட் பண்றேன். இவங்களோட சேர்ந்து நான் ஆர்சிபி டி-ஷர்ட் போட்டு நான் நிக்கிறேன். இப்ப சிஎஸ்கே ஆர்சிபி வின் பண்ணலனா இவர் என்ன பண்றாருன்னு கேளுங்க. இந்த சப்போர்ட்லாம் என்னங்க? யார் வேணாலும் பண்ணி கை நான் சொன்னேன்ல. இந்த சப்போர்ட் சும்மா ஆர்சிபி அன்னில பிரதேசத்துல 100 பேரை கனியாயி ஒரு சிஎஸ்கே ஃபேன் அன்றே கனிதார் 50 ஆடி ஒரு லாலிபாப் எடுத்து அவன் வாயில விடுங்க. அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. 17 வருஷம் நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணானுங்க. அது எவ்வளவு ஹியூமிலேஷன். நீங்க
ஆனது. இன்னையோட மேட்ச் பார்க்கும்போது வந்துட்டு பவுலிங் யூனிட் கொஞ்சம் டெவலப்மெண்டா தெரியுது. இப்போ இதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா இந்த மொமெண்டம் அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க கபடி கூட வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு எம்ஐ ஃபேன் சார். இன்னைக்கு சிஎஸ்கேக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். ஆனா வந்துட்டு என்னதான் எம்ஐ சிஎஸ்கே மாறி இருந்தாலும் சிஎஸ்கே தானே நம்மளுக்கு எம்ஐக்கு அடுத்து சிஎஸ்கே தான் நம்ம எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவோம். எங்க 2 பேருக்கு மேட்ச் வந்துச்சுன்னா நாங்க எப்போதுமே எம்ஐக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்துட்டு என்னதான் ஒரு பங்காளி டீமா இருந்துட்டு அவங்க வந்து தோக்குறது நம்மளுக்குமே பிடிக்காதுல்ல. இன்னைக்கு அவங்க ஜெயிச்சது எங்களுக்கு சந்தோஷம். 3 மேட்ச் தோத்துட்டு நீ தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. ஆர்சிபி கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. 5 டைம் சாம்பியன்ஸ். நான் டெல்லி கேஎல் ராகுல் நல்லா பேட்டிங் பண்ணுவாருன்னு பார்த்தா 18ல அவுட் ஆயிட்டாரு. கேஎல் ராகுல் போன வாட்டி வந்து 92 அடிச்சாங்க. போன வாட்டில இப்போ இந்த மேட்ச் பார்க்கல சமீரிசி அவுட் ஆனாங்க. ஓடியே போறாங்க ஸ்டேடியமே விட்டு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ட்ரையல்ஸ் மேட்ச் நட்டு விளையாடுனாங்க. அது பிராக்டிஸ் பண்ணோம். அந்த மேட்ச் நிறைய பிளேயர்ஸ் வரவே இல்ல. டெவால்டர்ஸ் வரல, நம்ம தல தோனி வரல. நிறைய பிளேயர்ஸ் இந்த 2 மேட்ச்ல வர போறாங்க. அந்த வாட்டி கலக்குறோம் நாங்க இந்த வருஷம். தோனி வந்துதான் எல்லா மேட்சும் ஜெயிச்சு கொடுக்கணும்னு கிடையாது. தலை ஆல்வேஸ் லயன். எல்லா மேட்சும் வந்து ஜேமி ஓவர்டனே அடிக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. எல்லா மேட்சும் எல்லா பிளேயரும் அவங்களோட கரெக்டான கேப்டன்சில ஆடினாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மேட்ச்ல வந்து ஜேமி ஓவர்டன் தான் 50 ரன் அடிச்சாப்ல. மத்த யாருமே அடிக்கல. பவுலிங்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. அந்த பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உள்ள போறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொல்கத்தாவும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. சாம்சன் 100 நல்லா இருந்தது. போலிங் நல்லா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங் டாக்டிக். தோனி இருந்தாலும் பேக்கப் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டிசி டஃபா இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் நல்லா இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கே நினைக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க சிஎஸ்கே வேஸ்ட்னு. வாய்ப்பே கிடையாதுண்ணா. சிஎஸ்கே ஒரு ஆறாவை யாராலையுமே மேட்ச் பண்ண முடியாது. சின்ன பசங்க எல்லாம் பேசுறானுங்க. சொல்ல வேணாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கப் வந்து பேசுறாங்க. யார் தாக்கப்பட்டாரு அவங்களுக்கே தெரியும். எப்பவுமே சிஎஸ்கே தானா. இந்த டீம் ரொம்ப டஃபா இருக்குமா? ஆர்ஆர் மும்பை ரெண்டுமே நல்ல டீம். தரமான மேட்ச் ப்ரோ. டாப் ஆர்டர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சர்ப்ரைசிங்ல போலிங்கும் தரமா போட்டாங்க. தோனி வந்து ஒரு விசில் ஃபேக்டர் தான். நானுமே தோனி நான் ஒரு தோனி கண்ணி. ஆனா என்ன சொல்றது, ரியாலிட்டி இதுதான் உண்மை. அவர் வயசா என்னைக்காச்சும் சொன்னா அவர் ஆட நிப்பாட்டுவாரு. நம்ம வேணும்னு சொன்னா அவர் ஆட நிப்பாட்டுவாரு. சோ அவர் இல்லாம ஒரு டீம் இப்போ எல்லாம் எத்தனையோ டீம்ஸ் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. நம்ம டீமும் அடுத்த கட்டத்துக்கு பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் ஏன்னா செம்ம யங் பவர் பேக்டான டீம். சிஎஸ்கே இந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கப்பு நம்மதே. ஆர்ஆர் ரொம்ப டஃபா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்சிபி தான். ஆர்ஆரும் நல்லா ஆடுறாங்க. ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப டஃப்பான டீமா இருக்கணும் எதிர்பார்க்கிறோம். சூரிய வைபவ் கொஞ்சம் கூட பயம் இல்லாம உலகத்துல இருக்க டாப் ஹோல்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அடிக்கிறாரு. டெல்லி கூட மேல வரும். ராஜஸ்தான் ராயல்ஸ் நினைக்கிறேன். அந்த சுட்டி பையன் ரொம்ப சூப்பரா ஆடுறாப்ல. கிங்ஸ் 11 பஞ்சாப். சேயாஸ் ஓப்பனிங்லாம் செம்மையா இருக்கு பஞ்சாப்ல. ஆர்ஆர்னா எனக்கு ஆர்சிபி தான். I think it's RR as of now. You can see Vaibhav Suryavanshi play really well this season. ராஜஸ்தான் ராயல்ஸ் டிசி தான். டிசியா அடிச்சாச்சு. அப்புறம் ஆர்ஆர் நெக்ஸ்ட் ஆர்ஆர் தான் அடிக்கணும். ஆர்ஆர் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பான். நம்ம ஜெயிச்சிட்டே இருப்போம். இனிமேல் நம்ம ஜெயிச்சு நம்ம மேல வருவோம். ஜோனி வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஆனா வரல. தோனி இருந்தா ரொம்ப இம்பாக்ட் இருக்கும். அது சந்தேகமே இல்ல. நம்மளோட ஃபீல்டிங் செம்மையா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வர மாதிரி இருந்தது நீங்க மேட்ச்ல. சஞ்சு சாம்சன் கூட அவரோட கம்பேக் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. வரப்போற மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே வினிங்ல தான் இருக்கும். நம்ம புது பிளேயர்ஸ் வச்சு யங் பிளேயர்ஸ் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அது போதும். நம்ம போன மேட்சுக்கு விட எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்டா இருந்துச்சு. இனி இப்படியே ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போயிடுவாங்க சிஎஸ்கே. 18 வருஷத்துல ஒரு கப் அடிச்சுட்டு அவங்க எல்லாம் பேசக்கூடாது. அவங்க எல்லாம் போய் இன்னும் 5 கப் அடிச்சுட்டு வந்து பேச சொல்லணும். அவங்க எல்லாம். The match today was amazing. CSK, hats off to Sanju Samson. He gave his all. சிஎஸ்கே மாசே. சிஎஸ்கே தலை இல்லாம இருக்கும்போது டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நல்லா தெரியுதுங்க. அடுத்த சீசன் தலை இல்லைன்ற போது டீம் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அடுத்த சீசன் ஜெயிப்பாங்கன்றது நல்ல விஷயமா இருக்கும். கேகேஆர் மேட்ச் தலை இருப்பாரு. அது போடும் தலை கோல் பண்றது ஒன்னே வந்தா சொல்லுவேன். ஃபீல்டிங் தான் பயங்கரமே. கேட்சஸ் வின் மேட்சஸ் ப்ரோ.